வெல்கம் டு அனிதா சமையல். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலி சூடானது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய். லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போது ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வாணலியில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 4 முருங்கைக்காய் வேக வச்சு சதைப்பகுதியை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து அரைச்ச சாந்து, 1 கப் துவரம்பருப்பு, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டால் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு.